Next, working of the Constituent Assembly. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட working of the Constituent Assembly. So working of the Constituent Assembly ல அதோட first meeting எப்ப நடந்துச்சு? December 9, 1946. December 9, 1946. அப்போ ஒரு பிராக்டிஸ் இருக்குங்க. அன்னைக்கு தான் அரசியலமைப்பு நிர்ணய சபை முதல் தடவை உருவாயிருக்கு. முதல் தடவை அன்னைக்கு தான் கூடியிருக்கு. அப்போ யார் இந்த கூட்டத்தை வந்து வழி நடத்த போறா அப்படிங்கிற ஒரு ஹெட் வேணும்ல. அப்போ அதுக்கான தேர்தல்லாம் எதுவும் உள்ள நடக்கல. ஓகே, ஸோ பிரெஞ்சு பிராக்டிஸ் ஃபாலோ பண்ணுவோம். பிரெஞ்சு பிராக்டிஸ் படி அந்த சபையோட மூத்தவர் யாரோ, ஓல்டஸ்ட் பர்சன் இந்த அசம்பிளி வில் ஹெட் த அசம்பிளி, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. ஸோ அந்த பிரெஞ்சு பிராக்டிஸ் ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல சச்சிதானந்த சின்ஹாவை டெம்பரவரி பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியா சூஸ் பண்ணாங்க. எலெக்ஷன்லாம் எதுவும் நடக்கல. எல்லாரும் கூட்டிட்டீங்க, என்னடா யாரு நடத்துறது, முன்னாடி யாருமே இல்லை, ஏன்னா சரி வயசானவர் நீங்க நடத்தி வைங்கன்னு சொல்ற பிரெஞ்சு பிராக்டிஸ். ஸோ சச்சிதானந்த சின்ஹா டெம்பரவரி தற்காலிக தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த தற்காலிக தலைவரா ஓல்டஸ்ட் பர்சனை, வயதுல மூத்தவரை தேர்ந்தெடுக்கிறது எந்த நாட்டோட பழக்க வழக்கம்னா பிரெஞ்சு பிராக்டிஸ். ஓகே, சச்சிதானந்த சின்ஹாவை யார் ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னா ஜேபி கிருபாலினி. ஓகே, சச்சிதானந்த சின்ஹாவை ப்ரப்போஸ் பண்ணது ஜேபி கிருபாலினி. இவர் தான் ஓல்டஸ்ட் மெம்பர் அப்படின்னு இவர் ப்ரப்போஸ் பண்ணது ஜேபி கிருபாலினி. அப்ப ஃபர்ஸ்ட் யாரு வந்து கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளில அட்ரஸ் பண்ணான்னு கேட்டா ஜேபி கிருபாலினி. இவர் தானே ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணி ஓகே நம்ம எல்லாரும் கூடி இருக்கோம், நான் ஜேபி கிருபாலினி சச்சிதானந்த சின்ஹாவை பிரெஞ்சு முறைப்படி தற்காலிக தலைவரா தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு நான் தானே முதல்ல அட்வைஸ் பண்றேன். ஸோ ஜேபி கிருபாலினி தான் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணாரு. அப்போ ஃபர்ஸ்ட் செஷன் எத்தனை பேர் அட்டென்ட் பண்ணாங்க? 211 பேர் அட்டென்ட் பண்ணாங்க. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். யார் டெம்பரரி பிரசிடென்ட், யார் ப்ரப்போஸ் பண்ணா, யார் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணா, எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் செஷன் அட்டென்ட் பண்ணாங்க, எல்லாமே டைரக்ட் கொஸ்டின். அண்ட் இந்த 211 பேர்ல யாருன்னா காங்கிரஸ் 208 பிளஸ் 209, 210, 211 அந்த 3 பேர் வந்து அதர்ஸ். முஸ்லிம் லீக் வந்து உள்ள வரவே இல்லை, பாய்காட் பண்ணிட்டாங்க. அவங்க வெறும் 73 சீட்டு தான், உள்ள போனாலும் அவங்க சொல்றது எதுவும் நடக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து பாய்காட் பண்ணிட்டாங்க, உள்ள வரவே இல்லை. எஸ், நெக்ஸ்ட் செகண்ட் மீட்டிங். ஃபர்ஸ்ட் மீட்டிங் முடிஞ்சிருச்சு, செகண்ட் மீட்டிங் December 11, 1946. December 11, 1946. இப்போ இந்த செகண்ட் மீட்டிங்ல தான் பெர்மனன்ட் பிரசிடென்ட், நிரந்தர தலைவர் அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. உள்ளுக்குள்ளேயே எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ எலெக்டட் பெர்மனன்ட் பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, நிரந்தர தலைவர், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவரு தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இது எப்ப நடக்குது? செகண்ட் மீட்டிங்ல ஒரு நாள் கழிச்சு நடக்குது. அண்ட் கூடவே வைஸ் பிரசிடென்ட் மாதிரி துணை தலைவரும் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ துணை தலைவர் அப்ப யாரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா HC முகர்ஜி. வைஸ் பிரசிடென்டா HC முகர்ஜி. ஓகே, இவங்க ரெண்டு பேர்த்தையும் செகண்ட் மீட்டிங்ல தேர்ந்தெடுத்துறாங்க. ஆனா கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிக்கு 2 வைஸ் பிரசிடென்ட் இருந்தாங்க. ஒரு வைஸ் பிரசிடென்ட் HC முகர்ஜி, இன்னொரு வைஸ் பிரசிடென்ட் BT கிருஷ்ணமாச்சாரி. ஓகே, ஆனா அவர் எப்ப வைஸ் பிரசிடென்டா உள்ள சேருவார்னா ஜூலை 1948.
ஓகே, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு மொத்தம் ஒரு பிரசிடென்ட், 2 வைஸ் பிரசிடென்ட். பிரசிடென்ட் பேரு ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாதோடையே தேர்ந்தெடுக்கப்பட்ட துணைத் தலைவர் யாரு? HC முகர்ஜி. பின்னாடி இன்னொரு வைஸ் பிரசிடென்ட் ஆட் பண்றாங்க. அது எப்ப ஆட் பண்றாங்கன்னா ஜூலை 1948, 2 வருஷம் கழிச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் 1 year and 7 months கழிச்சு தான் இது டிசம்பர்ல நடக்குது. 1947 ஃபுல்லா ஒரே ஒரு வைஸ் பிரசிடென்ட், 48 ஜூலை வரைக்கும் ஒரே வைஸ் பிரசிடென்ட். அதுக்கப்புறம் ஆடட் VT கிருஷ்ணமாச்சாரி. VT கிருஷ்ணமாச்சாரி அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசர், அரசியலமைப்பு ஆலோசகரா ஒருத்தர் நியமனம் பண்றாங்க, சர் BN ராவ். கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசர், அரசியலமைப்பு ஆலோசகர் சர் BN ராவ். BN ராவ். பெங்கால் நரசிங்க ராவ் தான் அவர். BN செகண்ட் மீட்டிங் BN ராவ், பெங்கால் நரசிங்க ராவ். எஸ், நெக்ஸ்ட் தேர்ட் மீட்டிங். Third meeting, December 13, 1946. Third meeting, December 13, 1946. இந்த third meetingல ஜவஹர்லால் நெஹ்ரு ஒரு தீர்மானத்தை உள்ள கொண்டு வராரு. அது பேரு குறிக்கோள் தீர்மானம் or objective resolution. Objective resolution. ஸோ குறிக்கோள் தீர்மானத்தை உள்ள இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இந்த தீர்மானம் எல்லாரும் அக்செப்ட் பண்ணி இந்த தீர்மானம் அடாப்ட் பண்ணது, நிறைவேற்றப்பட்டது January 22, 1947. ஓகே, இதுதான் நம்ம அரசியலமைப்போட குறிக்கோளா இருக்கணும். எஸ், நம்ம அரசியலமைப்பு எழுதுறதுக்காக இந்த நிர்ணய சபை உருவாக்கி இருக்கோம். நம்ம என்ன குறிக்கோள் வச்சு இந்த அரசியலமைப்பு எழுத போறோம் அப்படின்னு ஒண்ணு தீர்மானம் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிக்கணும்ல. அந்த குறிக்கோள் தீர்மானத்தை இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது தேர்ட் மீட்டிங் December 13 அன்னைக்கு. அது ஓகே, இதே குறிக்கோளை வச்சு நம்ம எழுதலாம், இதுதான் நம்ம செஷன், நம்ம கான்ஸ்டியூஷனோட அப்ஜெக்டிவ், இதைத்தான் நம்ம கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில அப்ஜெக்டிவா வச்சு நம்ம கான்ஸ்டியூஷன் எழுத போறோம்னு எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது January 22, 1947. ஸோ ஃபைனலா இவர் என்ன குறிக்கோளை பேஸ் பண்ணாரோ அதே குறிக்கோள் வச்சுதான் நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதணும். இப்போ கான்ஸ்டியூஷன் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் புக்குக்கு முகவுரை வேணும்ல, ப்ரிஃபேஸ் வேணும்ல. அதுக்கு நம்ம என்னடா ப்ரிஃபேஸ் எழுதலாம்னு யோசிச்சா நம்ம தான் இந்த குறிக்கோளை வச்சுதானே கான்ஸ்டியூஷனே எழுதியிருக்கோம். அப்ப பேசாம இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனே தூக்கி பிரியாம்பிளா வச்சுக்கிட்டா வேலை முடிஞ்சுல. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனோட மாடிஃபைட் வெர்ஷன் தான் பின்னாடி முகவுரையா மாறுச்சு. புரிஞ்சிருச்சா? இப்ப நான் புக்கை எழுத போறேன், இன்னைக்கு தான் உட்காந்து எழுத ஆரம்பிக்க போறேன். நான் எழுத ஆரம்பிக்கும் போதே இன்னொருத்தர் சொல்றாங்க, நீங்க இந்த குறிக்கோள்லாம் வச்சுட்டு புக் எழுதுங்க அப்படின்னு. அதையும் எல்லாருமே புக் எழுதின கமிட்டியில எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு December 13, 1946 என்னென்ன குறிக்கோள் செட் பண்றாரோ அதை வச்சுதான் நம்ம மொத்த புக்கும் 2 வருஷம் எழுதுறோம். இப்போ புக்கை எழுதி முடிச்சு பப்ளிஷ் பண்ணும் போது முகவுரை வேணும். அப்ப முகவுரை உட்காந்து தனியா எழுதணுமா அப்படின்னு பார்த்தா அதுதான் அந்த குறிக்கோளை வச்சுதான் நம்ம புக்கே எழுதணும். அந்த குறிக்கோளை கொஞ்சம் மாடிஃபை போட்டு முகவுரையை வச்சுட்டா வேலை முடிஞ்சுல. தட் only happened in the objective resolution became the modified preamble of the Indian Constitution. புரிஞ்சிருச்சா? எஸ். Then any doubts இது வரைக்கும்? Any doubts? No doubts? Okay. So next write down June 3, 1947. So 46 வரைக்கும் வந்துட்டோம். அடுத்தது June 3, 1947ல மவுண்ட் பேட்டன் அவரோட பிளான் அனௌன்ஸ் பண்றாரு. June 3 மவுண்ட் பேட்டன் பிளான் வருது. இதெல்லாம் நம்ம INMல ஆல்ரெடி படிச்சிருக்கோம். June 3
1947 மவுண்ட் பேட்டன். அவர் தான் அப்ப என்னங்க லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் வைஸ்ராயா வைஸ்ராய். So June 3rd 1947 Mountbatten plan was announced. அந்த மவுண்ட் பேட்டன் பிளான் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஒத்துக்கணும்ல. சோ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஜூலை 1947ல approved மவுண்ட் பேட்டன் பிளான். ஓகே, சோ ஜூலைல அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, பார்லிமெண்ட்டும் ஒத்துக்கிட்டாங்க. சோ அந்த மவுண்ட் பேட்டன் பிளானை பேஸ் பண்ணி 3 விஷயம் கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலா அந்த மவுண்ட் பேட்டன் பிளானை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சட்டம் கொண்டு வந்துருவாங்க. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறோம் அப்படிங்கிற சட்டம், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. ஸோ இந்த மவுண்ட் பேட்டன் பிளானை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சட்டம் வந்துடும். அந்த சட்டத்துல இருந்த 3 முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்திய அரசியல் அமைப்பு எழுதுறதுக்கான அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து ஒரு சாவரன் பாடியா இருக்கும், ஒரு இறையாண்மை மிக்க அமைப்பா இருக்கும். இட் வில் பி அ சாவரன் பாடி. அப்படின்னா என்ன, யாரும் இறையாண்மை மிக்க அமைப்புனா யாரும் உள்ள வந்து தலையிட மாட்டாங்க, எந்த தலையீடும் இருக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் இப்பதான் நாங்க உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க போறோம், சுதந்திரம் தர போறோம். அதனால இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியே கேன் மேக் லாஸ் ஃபார் நியூ இந்தியா. நீங்க கான்ஸ்டியூஷன் மட்டும் எழுதாம இந்தியாவுக்கு தேவைப்படுற சட்டங்களையும் நீங்களே உருவாக்கிக்கோங்க. ஏன்னா இதுக்கு இப்ப பார்லிமெண்ட் இல்ல, பார்லிமெண்டோட வேலையும் இதுதானே பண்ணணும். எஸ், ஸோ கான்ஸ்டியூஷனும் எழுதிக்கலாம், கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பிளஸ் இட் கேன் ஆல்சோ ஃபார்ம் என்னதுங்க, ஆக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். இட் வில் ஆல்சோ ஆக்ட் அஸ் தி பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. அப்படி ஆக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது, லாஸ் ஃபார்ம் பண்ணும்போது யூ கேன் ஆல்டர் எனி பிரிட்டிஷ் லா. ஆங்கிலேயர்கள் இதுக்கு முன்னாடி 1600ல இருந்து நம்மள ரூல் பண்ணும்போது ஏகப்பட்ட சட்டங்கள் போட்டிருக்காங்கல்ல. எந்த சட்டங்கள் வேணாலும் நீங்க ஆல்டர் பண்ணிக்கலாம், எதை வேணாலும் நீங்க மாத்தி அமைச்சுக்கலாம், எந்த சட்டத்தை வேணாலும் ரிமூவ் பண்ணிடலாம், எந்த சட்டத்தை வேணாலும் ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்டோட எந்த சட்டத்தை வேணாலும் நீங்க என்ன வேணா பண்ணிடலாங்கிற பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இட் கேன் ஆல்டர், இட் கேன் சேஞ்ச் ஆர் இட் கேன் ரிமூவ் எனி பிரிட்டிஷ் லா. புரிஞ்சிருச்சா? ஃபைன். ஆல்மோஸ்ட் இந்தியாவுக்கு ஃப்ரீடம் வந்துருச்சுல, சட்டமும் நம்மளே உருவாக்கிக்கிறோம். சட்டம் உருவாக்கும் போது பழைய சட்டங்கள் எது வேணாலும் நம்ம மாத்திக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் கான்ஸ்டியூஷனும் எழுதிக்கிறோம். ஃபைன். இப்போ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கான்ஸ்டியூஷன் எழுதுறது இல்லாம என்ன டாஸ்க் வந்துருச்சு, பார்லிமெண்டோட டாஸ்க்கும் வந்துருச்சு. கரெக்டா? இந்த பார்லிமெண்ட் டாஸ்கா இருக்கும் போது ஸ்பீக்கர் வேணும்ல, லோக்சபா ராஜ்யசபா சேர்ந்து சட்டம் நிறைவேற்றும் போது ஸ்பீக்கர் வேணும்ல. எஸ், ஸோ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எழுதும் போது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையில எழுதும். கரெக்டா? அவர் தானே தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். எஸ், அப்படி சப்போஸ் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பார்லிமெண்டா வேலை செஞ்சு சட்டங்கள் உருவாச்சு அப்படின்னா அப்ப ஸ்பீக்கரா யார் அப்படின்னா ஜி.வி. மவ்லங்கர். அவரோட தலைமையில அதே உறுப்பினர்கள் சட்டம் உருவாக்குவாங்க. அந்த சட்டம் உருவாக்கும் போது அவங்க பழைய சட்டங்கள் எதை வேணாலும் மாத்தி அமைச்சுக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஜி.வி. மவ்லங்கர் இஸ் கணேஷ் வாசுதேவ் மவ்லங்கர். புரிஞ்சிருச்சா? இப்போ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு எத்தனை ஆக்ஷன்? டியூவல் ஆக்ஷன். ஒன்னு, டு ஆக்ட் அஸ் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டு ரைட் கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையா வேலை செஞ்சு இந்திய அரசியலமைப்பு எழுதணும். அப்படி இந்திய அரசியலமைப்பு எழுதுறதுக்காக கூடும் போது ராஜேந்திர பிரசாத் தலைமையில பி.என். ராவ் அதோட ஆலோசகராகவும் ஹெச்.சி. முகர்ஜியோட வைஸ் பிரசிடென்டாகவும் ஜூலை 47ல, அதுக்கப்புறம் வி.டி. கிருஷ்ணமாச்சாரியர் உள்ள வருவார். அந்த டைம்ல அது அப்படி ஆக்ட் ஆகும். இல்ல இப்ப இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்துருச்சு, நம்ம தான் நம்மளோட இந்தியாக்கான சட்டங்கள் உருவாக்கணும் போது இதுக்கு தனியா தேர்தல் வச்சு இன்னொரு பாராளுமன்றம் உருவாக்க முடியாது இல்ல. ஸோ அதே கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பார்லிமெண்ட்டை எனாக்ட் பண்ணி சட்டங்களை அமைக்கவோ சட்டங்களை மாத்தி அமைக்கவோ சட்டங்களை ஏதாவது பண்ணும்போது அதோட தலைவரா ஸ்பீக்கரா கணேஷ் வாசுதேவ் மவ்லங்கர் ஆக்ட் பண்ணுவார். கிளியர்? ஆனா உறுப்பினர்கள் அதே 389, அதுல முஸ்லீம் லீக் வரல. ஸோ அதே நம்பர் ஆஃப் பீப்புள் தான். கிளியர்?
ஸோ இப்போ 15th August 1947 ஃப்ரீ இந்தியா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பாகிஸ்தான் வெளியே போயிருச்சு. எஸ், பாகிஸ்தானோட தேர்ந்தெடுக்கப்பட்ட இவங்களும் பாகிஸ்தான் சேர்ந்தவங்க கொஞ்சம் பேர் போயிருப்பாங்கல்ல. இந்த 389 முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் கூட போறவங்களும் இருந்திருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் 15th August 1947 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா முதல்ல 389, பட் இப்ப பார்ட்டிஷனுக்கு அப்புறம் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா எக்ஸாக்டா 299, வெறும் 299 பேர் தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட ஸ்ட்ரென்த்தா மாறிடுச்சு. அப்ப 90 பேர் பாகிஸ்தானோட போயிட்டாங்க. கரெக்டா? எஸ், இந்த 299 தான் ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆஃப்டர் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். இந்திய சுதந்திர சட்டம் அறிவிச்சு பாகிஸ்தானை தனியா பிரிச்சதுக்கு அப்புறம் இந்திய அரசியல் அமைப்புல இருந்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை 299. இதுல விமன் இருந்தாங்களா அப்படின்னா எஸ், 15 விமன். 299 பிளஸ் 15 இல்லைங்க, 299லயே 15 பெண்கள் இருந்தாங்க. ஓகே, இந்த 299ல பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ்ல 229 and 70, 229 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல 70, 93 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல. ஸோ 80, 90, 23 பாகிஸ்தானோட போயிருச்சு. வெறும் 70 பிரின்ஸ்லி ஸ்டேட் தான் பிரிட்டிஷ் இந்தியா ஃப்ரீ இந்தியாவோட வந்துச்சு. 229 பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் இன்ஸ்டெட் ஆஃப் 296. ஓகே, புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இந்த 299 மெம்பர்ஸ் வச்சு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எழுதுது. அதே கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இந்த 299 இந்தியா வச்சு பார்லிமெண்டாவும் ஆக்ட் பண்ணி லாஸும் மேக் பண்ணுது. இங்கே ஜிவிஎம் மவ்லங்கர், இந்த டைம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், கிருஷ்ணமாச்சாரி, ஹெச்சி முகர்ஜி, கான்ஸ்டியூஷன் அட்வைசர் பிஎன் ராவ். ஃபைன். அப்போ இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எழுதுறதுக்காக 299 பேர்த்த ஒட்டுக்கா வேலை செய்ய விட்டா ஏதாவது நடக்குமா? அவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் கான்ஸ்டியூஷனே எழுதுவோம். ஆமா தானே? ஸோ இதுக்காக கமிட்டிஸ் பிரிச்சாங்க. கமிட்டிஸ் பிரிச்சு எவ்வளோ பெரிய கான்ஸ்டியூஷனை ஒரு வேலை ஒரு கமிட்டி பார்த்து அப்படி முடிச்சாங்க. மொத்தம் எத்தனை கமிட்டினா 8 மேஜர் கமிட்டி, 13 மைனர் கமிட்டி. குழுக்களா பிரிச்சு 8 மேஜர் 13 மைனர் கமிட்டிஸா பிரிச்சு வேலை செஞ்சாங்க. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில என்ன ஆயிடுச்சு மேம்? ஸ்கிரீன் தெரியல மேம். ஓகே, ஸோ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில கமிட்டிஸ் இருக்கு. 8 மேஜர் கமிட்டி, 13 மைனர் கமிட்டி. இந்த 8 மேஜர் கமிட்டில ரொம்ப முக்கியமான கமிட்டி வரைவு குழு, டிராஃப்டிங் கமிட்டி. இவங்க என்ன டிராஃப்ட் பண்ணாங்களோ அதுதான் இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன். ஸோ 8 மேஜர் கமிட்டிஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமிட்டி டிராஃப்டிங் கமிட்டி. இந்த டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட்டா தான் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இருந்தார். ஸோ அவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், மாடர்ன் மனு எல்லாமே அவர் தான். ஓகே, இப்போ ஜஸ்ட் ரைட் டவுன். இது எழுதிட்டீங்களா? 8 மேஜர் கமிட்டியில ரொம்ப முக்கியமான கமிட்டி வந்து வரைவு குழு, டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ ஆல்ரெடி பார்ட்ஸ் பிடிஎஃப், ஆர்டிக்கல், ஸ்கெடியூல், இந்த 3 பிடிஎஃப் வந்துருச்சு. இது 3 நீங்க படிச்சிட்டீங்க தானே? எஸ். இப்போ இது கூட சேர்ந்து மேஜர் அண்ட் மைனர் கமிட்டிஸ் வரும். இன்னைக்கு வந்து மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டி, என்னென்ன கமிட்டி இருந்துச்சு, யார் யார் அந்த குழுவோட தலைவர், அது படிக்கணும். டிராஃப்டிங் கமிட்டி மட்டும் உறுப்பினர்களும் சேர்ந்து படிக்கணும். ஓகே, ஸோ டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர்ஸ், ரைட் டவுன். டிராஃப்டிங் கமிட்டி வாஸ் த இம்பார்ட்டன்ட் கமிட்டி. இருந்ததுலேயே முக்கியமான குழு வந்து வரைவு குழு. வரைவு குழுவோட தலைவர், டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட் வந்து
டாக்டர் B.R. அம்பேத்கர். அண்ட் டிராஃப்டிங் கமிட்டியில மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 7 பேர் இருப்பாங்க. டிராஃப்டிங் கமிட்டி மொத்தம் 7 பேரு. அந்த 7ல 6+1 ஒருத்தர் தலைவர், அப்புறம் 6 உறுப்பினர்கள். இந்த தலைவர் தான் டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகே, அந்த 6 டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர்ஸ் நான் சொல்றேன், சீக்கிரம் எழுதலாம். இருக்கா ஆல்ரெடி எழுதி வந்துருச்சா உங்களுக்கு பிடிஎஃப்ல? டாக்டர் B.R. அம்பேத்கர் இஸ் த சேர்மன். என் கோபாலசுவாமி ஐயங்கார், ஆலடி கிருஷ்ணசுவாமி ஐயர், டாக்டர் K.M. முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, என் மாதவராவ் he replaced BL மிட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் BL மிட்டர் இருந்திருப்பாரு, அவர் ரிசைன் பண்ணிடுவார் உடம்பு சரியில்லாத காரணத்துக்காக. ஸோ BL மிட்டருக்கு பதிலாக புதுசாக மாதவராவ் வருவார். அண்ட் TT கிருஷ்ணமாச்சாரி ரீப்ளேஸ் DP கைத்தான் who died. 1948 கைத்தான் முதல்ல உறுப்பினராக இருந்திருப்பார், அவர் இறந்ததுக்கப்புறம் TT கிருஷ்ணமாச்சாரி அவர் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பார். இந்த வரைவு குழு உறுப்பினராக இருக்கிற TT கிருஷ்ணமாச்சாரியும் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட துணைத் தலைவராக இருக்கிற VT கிருஷ்ணமாச்சாரியும் ரெண்டும் வெவ்வேறு நபர்கள். அது VT கிருஷ்ணமாச்சாரி, இது TT கிருஷ்ணமாச்சாரி. புரிஞ்சிருச்சா? கிளியர்? அங்க ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்திருக்கு பாருங்க, கமிட்டிஸ் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கமிட்டிஸ், அதோட ஹெட் இருக்கு. ஸோ ஆல்ரெடி இருக்கிறத அதை நீங்க படிச்சுக்கோங்க. தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். அந்த பிடிஎஃப்ல அதை மட்டும் நீங்க படிச்சுக்கலாம். எஸ், பெனகல் நரசிங்க ராவ். யார் அவரு? பெனகல் நரசிங்க ராவ் யாரு? கான்ஸ்டியூஷன் அட்வைசர். கணேஷ் வாசுதேவ் மவ்லங்கர் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட ஸ்பீக்கரா இருந்து பார்லிமெண்ட் ஆக்ட் பண்ணும்போது மேக் லாஸ். ஓகே, இதெல்லாம் கிளியரா? டன். இப்போ எங்க இருக்கோம்? இப்போ ஃபைனலா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த கமிட்டிஸ் 8+13 மேஜர் மைனர் கமிட்டி எல்லாம் சேர்ந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எழுதியிருப்பாங்க. இதுக்காக 60 நாடுகளை ரெஃபர் பண்ணாங்க. 60 கண்ட்ரீஸோட கான்ஸ்டியூஷனை ரெஃபர் பண்ணாங்க. 60 நாடுகளோட அரசியலமைப்பை ரெஃபர் பண்ணி 64 லட்சம் செலவு பண்ணாங்க. 2 year 11 months 18 days வேலை செஞ்சு இந்த குழு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையில எழுதினதுதான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. புரிஞ்சிருச்சா? ஸோ 60 கண்ட்ரீஸ் ரெஃபர் பண்ணாங்க, 64 லட்சம் செலவு பண்ணாங்க, 2 year 11 months and 18 days அதுக்காக ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஃபைனலி வி காட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அப்போ நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கிற ஒரு விஷயமே நம்ம ஒரு நாட்டில இருந்து எடுத்தது தான். ஆமா தானே? அதுக்காக காப்பீடு கான்ஸ்டியூஷனா நம்மளுது? இல்ல, ரான்சாக்டு கான்ஸ்டிடியூஷன். அப்படின்னா எல்லா நாடுகள் இருக்க நல்ல விஷயங்களை நம்ம எடுத்திருக்கோம். ரான்சாக், அது பேர் RANSACK. இட்ஸ் நாட் அ காப்பீடு கான்ஸ்டிடியூஷன். இன்னொரு நாட்டை பார்த்து அவங்க கிட்ட இருக்கிற விஷயங்களை நம்ம அப்படியே காப்பி பண்ணல, பட் எல்லா நாடுகள் இருக்க நல்ல விஷயத்தெல்லாம் நம்ம எடுத்து நமக்கு தேவையான விஷயங்களையும் சேர்த்து வி மேட் த பெஸ்ட் கான்ஸ்டிடியூஷன். புரிஞ்சிச்சா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்? அப்போ இன்னைக்கு ஒரு PDF வரும், சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், என்னென்ன நாடுகள்ல இருந்து என்னென்ன விஷயத்தை எடுத்தோம் அப்படிங்கிற சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் PDF வரும். அதை இன்னைக்கு படிச்சிடணும். ஆல்ரெடி அந்த மைனர் மேஜர்லாம் நேற்றே படிச்சிட்டிங்கல்ல. ஸோ சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஞ்ச் ப்ராக்டிஸ் படி நம்ம மூத்த நபரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ ஃப்ரெஞ்ச் நாட்டிலேருந்து அதை எடுத்திருக்கோம். அந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நம்ம அரசியலமைப்பில் இருக்கிற அடிப்படை உரிமைகள், பில் ஆஃப் ரைட்ஸ் அமெரிக்கால இருந்து எடுத்தது. அந்த மாதிரி எது எங்கெங்க எடுத்திருக்கோம். சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் டெஃபினட்டா படிக்கணும், கண்டிப்பா கொஸ்டின். கிளியர்? ஸோ இந்த செஷன் இந்த வேலையை எப்போ முடிச்சது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபைனலா அப்படின்னா, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபைனலா டிராஃப்ட் டிக்ளேர் பண்ணி பாஸ் பண்ணது November 26, 1949. ஸோ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபைனல் டிராஃப்டை பாஸ் பண்ணது November 26, 1949. இந்த நாளை தான் நம்ம என்னவா கொண்டாடுறோம்? கான்ஸ்டியூஷன் டே. கான்ஸ்டியூஷனல் டே, கான்ஸ்டியூஷன் டே, நேஷனல் லா டே, எல்லாமே இந்த டே தான். நம்ம பிரியாம்பிள்ல ஒரு டே இருக்கும், November 26, 1949 we adopted for ourselves our constitution ஒரு டே இருக்கும். ஓகே,
ஸோ நவம்பர் 1949 தான் நமக்காக நம்மளே எழுதி நம்ம கான்ஸ்டியூஷனை பாஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த கான்ஸ்டியூஷன்ல எத்தனை பேர் கடைசி நாள் வந்து சைன் பண்ணாங்க அப்படின்னா, மொத்தம் ஃப்ரீ இந்தியா ஆனதுக்கு அப்புறம் எத்தனை பேர் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில இருந்தாங்க? 299. அந்த 299ல கடைசி ஃபைனல் டிராஃப்ட் பாஸ் ஆன இன்னைக்கு 289 மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் சைன்டு. 289 பேர் வந்து இருந்து 284 9 இல்ல சாரி 284 284 பேர் பிரசன்ட் அண்ட் சைன்டு. ஒருத்தரும் எத்தனை சைன் போட்டிருப்பாங்க? 2 சைன்ஸ் போட்டிருப்பாங்க. இங்கிலீஷ் காப்பியில ஒன்னு, தமிழ் காப்பியில ஒன்னு. ஸோ ஒருத்தரும் ரெண்டு சைன் போட்டிருப்பாங்க. ரெண்டு காப்பிலையுமே தமிழ்ல சைன் போட்டவர் MC வீரபாகு. ஓகே. ஸோ 280 ஹிந்தினா? ஆமா நான் அதானே சொன்னேன், தமிழ்ல கையெழுத்து போட்டவர்னு சொன்னேன். 284 மெம்பர்ஸும் ரெண்டு சைன் போட்டிருப்பாங்க. ஹிந்தி கான்ஸ்டியூஷன் ஒன்னு, இங்கிலீஷ் கான்ஸ்டியூஷன் ஒன்னு. கான்ஸ்டியூஷனை ரெண்டு லாங்குவேஜ்ல எழுதினாங்க, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். ஸோ ஒருத்தரும் ஹிந்தி கான்ஸ்டியூஷன்ல ஒரு சைன், இங்கிலீஷ் கான்ஸ்டியூஷன்ல ஒரு சைன் போட்டிருப்பாங்க. ரெண்டு கான்ஸ்டியூஷன்லயுமே தமிழ்ல கையெழுத்து போட்டவர் MC வீரபாகு. ஓகே கிளியர்? ஸோ ஃபைனல் டிராஃப்ட் எப்போ ப்ரிப்பேர் பண்ணாங்க? 26 நவம்பர் 1949. 26 நவம்பர் 1949ல எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? 284 மெம்பர்ஸும் சைன் பண்ணி பிரசன்ட் இருந்தாங்க. எத்தனை சைன் போட்டிருப்பாங்க ஒருத்தரும்? 2 சைன்ஸ். ஒன்னு இங்கிலீஷ் காப்பி, இன்னொன்னு ஹிந்தி காப்பி. ரெண்டு காப்பிலுமே தமிழ்ல சைன் பண்ணது MC வீரபாகு. ஓகே. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஒரு ஸ்பெஷல் செஷன் நடத்தினாங்க. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கன்வீன்ட் ஸ்பெஷல் செஷன். அந்த ஸ்பெஷல் செஷன் தான் January 24, 1950. இந்த January 24, 1950ங்கிறது கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறம் 1920 January 26 ரிப்பப்ளிக் டேக்கு முன்னாடி நடந்த ஸ்பெஷல் செஷன். இந்த மீட்டிங்ல, இந்த ஸ்பெஷல் செஷன்ல தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியாவை எலெக்ட் பண்ணாங்க. கான்ஸ்டியூஷன் ரெடி ஆயிருச்சுல்ல, நம்ம குடியரசு ஆக போறோம், குடியரசு தலைவர் வேணும்ல. ஸோ இதுல தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்டா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வாஸ் எலெக்டட். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க. ஓகே கிளியர்? ஃபைன். அப்புறம் January 26, 1950 2 நாள் கழிச்சு January 26, 1950 அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எஃபெக்டுக்கு வந்துருச்சு. இன்னையிலிருந்து இது நடைமுறைக்கு வரும். 1946 டிசம்பர் 9 முதல் கூட்டத்துல ஆரம்பிச்ச அரசியலமைப்பு எப்ப எஃபெக்டுக்கு வருது, எப்ப இனிமேல் நடைமுறைக்கு வருதுன்னா January 26. ஆனா எப்ப எழுதப்பட்டு இது நமக்கானதா அடாப்ட் பண்ணிக்கிட்டோம்? அடாப்ட்னா என்ன? ஏற்றுக்கொண்ட நாள். அந்த ஏற்றுக்கொண்ட நாள் வந்து November 26, 1949. ஏற்றுக்கொண்ட அடாப்ட் பண்ண டே இது. எஃபெக்டுக்கு வந்த டே 1956 January 26. இதைத்தான் நம்ம ரிப்பப்ளிக் டேவா கொண்டாடுறோம். கிளியரா? ரெண்டு டிஃபரன்ஸ், ரெண்டுமே கொஸ்டினுங்க. ஏற்றுக்கொண்ட நாள், அடாப்ட் பண்ண நாள் November 26, 1949. எஃபெக்டுக்கு வந்த நாள் ரிப்பப்ளிக் டே. அடாப்ட் பண்ண டே வந்து கான்ஸ்டியூஷன் டே. ஓகே. இதை வந்து என்னவா கொண்டாடுறோம்? அரசியலமைப்பு தினமா கொண்டாடுறோம். நேஷனல் லா டேவாவும் கொண்டாடுறோம். கிளியரா? அடாப்ட் பண்ண டேன்னு கேட்டா November 26, 1949. எஃபெக்டுக்கு வந்த டேன்னு கேட்டா January 26, 1950. ரிப்பப்ளிக் டே கேட்டா January 26, 1950. கான்ஸ்டிடியூஷன் டே கேட்டா கான்ஸ்டிடியூஷன் டே, இல்லைன்னா ஹிந்தில வந்து இட்ஸ் கால்ட் சம்விதான் திவஸ். சம்விதான் திவஸ். இது எப்போ அப்படின்னா November 26, 1949. இந்த சம்விதான் திவஸ் கான்ஸ்டிடியூஷன் டேவா எப்ப இருந்து செலிப்ரேட் பண்றாங்கன்னா 2015ல இருந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இல்ல, 2015 தான். அப்ப இருந்தா நேஷனல் லா டேவும் செலிப்ரேட் பண்றாங்க. ஏன்னா 125th பர்த் ஆனிவர்சரி ஆஃப் B.R. அம்பேத்கர், அவரோட 125வது பிறந்த நாள் ஆனிவர்சரிக்கு என்ன
ஆனிவர்சரிக்கு என்ன? சரி, ஏதோ ஒண்ணு. 125th anniversary ஆஃப் பிஆர் அம்பேத்கர்ல இருந்தா இந்த கான்ஸ்டிடியூஷன் டேவா செலிப்ரேட் பண்றாங்க, நோன் அஸ் சம்விதான் திவஸ். Yes, so just write down concepts எல்லாம் புரிஞ்சிருச்சா இது வரைக்கும்? Yeah, so next write down facts related to Constitution of India. டக் டக் டக்குன்னு எழுதலாம். Facts related to Constitution of India. Constituent Assemblyல after 1947 எவ்வளவு மெம்பர்ஸ் இருந்தாங்க? 299. 299. நவம்பர் லாஸ்ட் செஷன் எப்ப நடந்துச்சு? நவம்பர் 26, 1949. எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? 284 participated and signed. கரெக்டா? 299ல எவ்வளவு women? 15 women. 15 women. மொத்தம் எத்தனை வருஷம் கான்ஸ்டிடியூஷன் எழுந்தாங்க? 2 years 11 months and 18 days. மொத்தம் இம்பார்ட்டன்டா 11 செஷன்ஸ் நடந்துச்சு. 11 செஷன்ஸ் மொத்தமா இம்பார்ட்டன்ட் செஷன்ஸ் 11 செஷன். ஓகே, எத்தனை ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னா 114 ஒர்க்கிங் டேஸ். மொத்தம் இம்பார்ட்டன்ட் செஷன்ஸ், பிளானரி செஷன்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் செஷன் 11 கூட்டங்களோட 114 ஒர்க்கிங் டேஸ்ல தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அசெம்பிளி ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் கீழே போட்டு எழுதிக்கோங்க. நீங்க என்னதான் கான்செப்ட்ல கிளியரா இருந்தாலும் ஃபேக்ட்ல இருந்தா क्वेश्चन வரும். டன். எஸ், 11 sessions and 114 days. First session December 9, 1946. yes, first session December 9, December 46. 11th session January November 26. November 26. கடைசி செஷன் கேட்டா நவம்பர் 26 மேம். 11th செஷன் கேட்டா ஜனவரி 26. 11th செஷன் தான் லாஸ்ட் செஷன், நவம்பர் 26, 1949. ஸ்பெஷல் செஷன் January 24, 1950. Ma'am, days of meetings 166, ma'am. Huh? 166, ma'am. Days. என்ன பூங்கோதை? Days வந்து எவ்வளவு days meetings சொன்னீங்களேங்க ma'am? டேஸ் working days வந்து 114 தானே? இல்ல ma'am, 166 னு bookல படி. 114 தான். 114 தான். எஸ் மேம். செக் பண்ணுங்க, ரீசெக் பண்ணுங்க. ஓகே, 166 னு இருந்தது ma'am. சரி, செக் பண்ணுங்க, மறுபடியும் செக் பண்ணுங்க. டன். 114 ஃபர்ஸ்ட் செஷன், 11th செஷன். எத்தனை கண்ட்ரியை ரெஃபர் பண்ணோம்? எத்தனை வருஷம், எத்தனை லட்சம் செலவு பண்ணாங்க? 64 lakhs. நெக்ஸ்ட் ரைட் டவுன் நேஷனல் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் எப்போ அடாப்ட் பண்ணாங்க, செலக்ட் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இந்த ஸ்பெஷல் செஷன் January 24, 1950. நேஷனல் ஃபிளாக் எப்போ அடாப்ட் பண்ணாங்க? நேஷனல் ஃபிளாக் இதான் நம்ம தேசிய கொடி அப்படின்னு ஜூலை 22, 1947. நெக்ஸ்ட் நேஷனல் ஆந்தம், தேசிய கீதம் ஜனகணமன நேஷனல் ஆந்தம் இதே லாஸ்ட் செஷன் அன்னைக்கு, ஸ்பெஷல் செஷன் அன்னைக்கு January 24, 1950. நேஷனல் சாங் அதுவும் January 24, 1950. இதெல்லாம் ஸ்பெஷல் செஷன்ல அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் நம்ம நாட்டுக்கு அரசியலமைப்பு ரெடி. இனி இதுதான் கீதம், இதுதான் பாட்டு, எல்லாமே இவர் தான் பிரசிடென்ட் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. Clear? Next, write down symbol or seal of Constituent Assembly. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட சிம்பிளும் சீலும் என்னன்னா elephant. Elephant is the symbol and seal of Constituent Assembly. அரசியலமைப்பு ஆலோசகர்
B.N. Rao, Benagal Narasimha Rao, B.N. Rao, Constitutional Advisor. Constitutional Advisor. Vice President H.C. Mukherjee, V.T. Krishnamachari. President ராஜேந்திர பிரசாத். இதெல்லாம் எழுதிக்கோங்க. கடைசியா இதை மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா கூட கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். எஸ், வைஸ் பிரசிடென்ட் விபி எழுதிக்கோங்க, 2 பேரு, ஹெச்சி விடி. எஸ், டிராஃப்டிங் கமிட்டி உறுப்பினர்ல இருந்து ஒரு கிருஷ்ணமாச்சாரி, டி கிருஷ்ணமாச்சாரி. ஓகே, நெக்ஸ்ட் ரைட் டவுன். செக்ரட்டரி, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியோட செக்ரட்டரி. கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியோட செக்ரட்டரி HVR ஐயங்கார். HVR ஐயங்கார். HVR ஐயங்கார். சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன். சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் இங்க எழுதுறேன். யாருங்க சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன்? சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் அம்பேத்கர் இல்ல, டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட் தான் அம்பேத்கர். சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் SN முகர்ஜி. SN முகர்ஜி. SN முகர்ஜி. நெக்ஸ்ட் ரைட் டவுன். கேலிகிராஃபர், யார் கான்ஸ்டிடியூஷன் எழுதுனா? இங்கிலீஷ்ல எழுதுனது பிரேம் பிஹாரி நரேன் ரைசதா. இங்கிலீஷ் கேலிகிராஃபர். இங்கிலீஷ்ல எழுதுனது பிரேம் பிஹாரி நரேன் ரைசதா. பிரேம் பிஹாரி நரேன் ரைசதா. ஹிந்தியில் எழுதுனது வசந்த கிருஷ்ண வைத்தியா. வசந்த கிருஷ்ண வைத்தியா. இங்கிலீஷ்ல என்ன ஸ்டைல் எழுதுனாங்கன்னா ஃப்ளோயிங் இட்டாலிக் ஸ்டைல். ஃப்ளோயிங் இட்டாலிக் ஸ்டைல். ஓகே, ரைசதா. அண்ட் இந்த கான்ஸ்டிடியூஷன், ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனை டெக்கரேட் பண்ணது, டெக்கரேட்டட் பை, ரெண்டையுமே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, டெக்கரேட்டட் பை 2 பேரு, பியோஹர் ராம் மனோகர் சின்ஹா, பியோஹர் ராம் மனோகர் சின்ஹா and நந்தலால் போஸ். இவங்க 2 பேருமே they belong to சாந்தி நிகேதன் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ். சாந்தி நிகேதன் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ். சாந்தி நிகேதன் யாரோடது? ரவீந்திரநாத் டேகோர். So the original constitutionல எவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருந்துச்சுங்க? 395 ஆர்டிகல்ஸ். எவ்வளோ பார்ட்ஸ் இருந்துச்சு? 22. 22 parts. 22 parts.
அப்புறம் எவ்வளவு ஸ்கெடியூல்ஸ் இருந்துச்சு? 8 ஸ்கெடியூல். இப்ப எவ்வளவு இருக்கு? 450 பிளஸ் ஆர்டிகல் 25 பார்ட்ஸ் 12 ஸ்கெடியூல். அப்ப 8 ஸ்கெடியூல் இருந்து இப்ப 12 ஸ்கெடியூல் ஆயிருக்கு. 9th ஸ்கெடியூல் அப்படிங்கறது ஒண்ணு புதுசா கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? பழசுல இல்ல, இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இப்ப கொண்டு வரும்போது சட்ட திருத்தம் பண்ணி இருக்கணுமா? எஸ். எந்த சட்ட திருத்தம் மூலியமா 9வது ஸ்கெடியூல் கொண்டு வந்தாங்க? First Constitutional Amendment Act 1951. 10th schedule படிக்கலையா அதெல்லாம்? இல்லையா பிடிஎஃப்ல? 52nd Constitution Amendment Act 1985. 11th and 12th 73rd 74th Constitutional Amendment Act 1992 ரெண்டுமே. ஃபைன். இதோட இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் முடிஞ்சுங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் டாபிக் முடிஞ்சிச்சு. உங்க சிலபஸ் இருக்க ஃபர்ஸ்ட் டாபிக். கிளியர்? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல பார்ட்ஸ், ஸ்கெடியூல், ஆர்டிக்கல், சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், டிராஃப்டிங் கமிட்டியோட மெம்பர்ஸ் இதெல்லாம் நீங்க இது கூட சேர்ந்து படிச்சிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் முடிஞ்சிருச்சு. ஓகே கிளியர்? கிரிட்டிசிசம் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் மட்டும் இருக்கு. கான்ஸ்டிடியூஷனை எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா படி கேவலமா சொல்லியிருப்பாங்க. ஆமா தானே? ரொம்ப லென்தி கான்ஸ்டிடியூஷன், வெறும் காங்கிரஸ் மட்டும்தான் இருக்காங்க, ஹிந்துஸ் டாமினேட்டட் கான்ஸ்டிடியூஷன், எல்லாமே லாயர்ஸ், லாயர்ஸ் டாமினேட்டட், காமன் லாங்குவேஜ் கிடையாது, ஒரு வரைவு குழு இல்ல, இது ஒரு சர்க்கிள் குழு, ட்ரிஃப்டிங் கான்ஸ்டிடியூஷன். அப்படி கிரிட்டிசிசம் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் மட்டும் நம்ம நாளை கிளாஸ்ல ஃபேக்ட் எழுதிக்கலாம். அதை தவிர பாக்கி எல்லாமே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால முடிஞ்சிருச்சு. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியோட மேக்கிங், ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி, ஃப்ரேமிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, பார்லிமெண்டா எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சு, பார்ட்ஸ், ஸ்கெடியூல், ஆர்டிக்கல், டிராஃப்டிங் கமிட்டி, மற்ற இருந்த 8 மேஜர் கமிட்டி அதோட ஹெட்ஸ் படிக்கணும், மைனர் கமிட்டிஸ் என்னென்ன, ஆல்சோ சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் எது எங்க இருந்து எடுத்திருக்காங்க, இது எல்லாம் நீங்க பிடிஎஃப்யும் படிச்சு முடிச்சு இந்த கான்செப்ட்ஸையும் தரோ பண்ணி இங்க இருக்க ஃபேக்டையும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா your constitution is over. கிரிட்டிசிசம் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் மட்டும் ஒரு 10 பாயிண்ட் இருக்கு. that we will start with tomorrow's class. நாளைக்கு salient features, preamble ரெண்டுமே முடிச்சிருவோம். அதுக்கு அடுத்தது என்ன? salient feature, preamble தானே? அது ரெண்டுமே நாளைக்கு முடிச்சிருவோம். அப்புறம் ஒரே ஒரு டாபிக் இருக்கா ஃபர்ஸ்ட் சப் ஹெட்டிங்ல, யூனியன் ஸ்டேட் அண்ட் இட்ஸ் டெரிட்டரியா, அதுதானே ஃபர்ஸ்ட் சப் ஹெட்டிங்ல இருக்கிறது. எஸ் மேம். ஆமா தானங்க? எஸ் மேம். யூனியன் ஸ்டேட் அண்ட் இட்ஸ் யூனியன் டெரிட்டரி. அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப், எஃப்ஆர், எஃப்டி, டிபிஎஸ்பி அது வரைக்கும் போயிடும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இட் வில் டேக் டைம். Central government, state government, then last few topics. Done. Please come along with the class. Follow along with the class. படிக்கிறது எல்லாமே do it along with the class. ஸோ இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் டாபிக் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. கிரிட்டிசிசம் முடிக்கலன்னா மைண்ட்ல வச்சுக்காதீங்க. சும்மா ஒரு 5 பாயிண்ட் தான். அது நாளைக்கு ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம கிரிட்டிசிசம் எழுதிடுவோம். ஓகே, டெஃபினட்டா பார்ட்ஸ், பிடிஎஃப், ஸ்கெடியூல், ஆர்டிகல் படிச்சிருக்கணும். இந்த 4 அமெண்ட்மெண்ட் மூலியமா சேர்த்துனதையும் சேர்த்து படிச்சிருக்கணும். சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் படிச்சிருக்கணும். மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டி ஹெட்ஸ் படிச்சிருக்கணும். டிராஃப்டிங் கமிட்டியோட 6 members பிளஸ் சேர்மன் படிச்சிருக்கணும். ஓகே, டன். See you in the next class with salient features and preamble. ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் ஸ்டே பண்ணுங்க, we will discuss.